இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு. அதாவது அத்தோடு உழைப்பின் மகிமையை மேம்படுத்தும் மாதமாக இம்மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதையும் நாங்கள் நினைவிற்கொண்டு இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமுகனையும் கலைவாணி முகனையும் வாழ்த்தி வரவேற்று, இரும்பை கூறாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் அடுத்தவரையும் கூறாக்கி மதி நுட்பமுள்ளவராய் ஆக்கலாம் என்று இறைவனையும் என் இனிய பெற்றோரையும் என் அப்பம்மா நேசக்காவையும் வாழ்த்தி வணங்கி, சாரோன் சமவெளி உள்ள காட்டு மலர் நீ, பள்ளத்தாக்குகளில் லீலி மலர் நீ, முட்புதலில் தெரியும் முல்லைப்பூனி, என் தமிழே உன்னை எப்படி நான் வர்ணிக்க, கன்னியே காளியே என்று அழிக்கவோ, நீ என்னை சோர்விக்கவெல்லாம் சோர்வில்லாத போதெல்லாம் சோர்வுள்ள போதெல்லாம் சோர்விக்காத மல்லிப்பூரி என என்னிய தமிழை அதனை வாழ்த்தி, ஏனென்றால் இன்றைய தலைப்பு திமு தீக தீபி என்று சொல்லி கிமு கீப்பி கீழடி மேலடி என்று இப்படி என்ன என்று சொல்லி அப்படி சொல்லவோ இப்படி சொல்லவோ என்று அப்படித்தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த நொடிப்பொழுதில் இவையெல்லாம் சொல்ல வரையினம். ஒண்ணுதான், இந்த திருமணத்துக்கு முன்பு அந்த ரெண்ட பிரிச்ச நான் ஏனடா திருமணத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு பவுண்டரி வைக்கணும் என்ன கிமு கீப்பு என்று. அப்ப திருமணத்துக்கு முன்னா திருமணத்துக்கு பின்னா இந்த வாழ்வை வாழ பழகுறோமா சொல்லி நாங்கள் இன்றைக்கு கருத்தாட வந்துள்ளோம். அந்த வகையில் வசந்தி விவேகானந்தம் லண்டன்ல இருந்து, இந்திரவேல் ரத்னம் லண்டன்ல இருந்து, சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் லண்டன்ல இருந்து, யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து எங்களுக்கு இணைந்துள்ள உறுப்புகள் பேச்சாளர்கள் அனைவருக்கும் இனிதான மகிழ்வான வணக்கம். நேற்றும் 2 பேர் என்ன கண்டு உங்களுக்கும் நன்றி சொன்னவர் அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் கூறிக்கொண்டு, அப்ப இந்த தலைப்பு உண்மையில இந்த தலைப்பு யோசிச்சு நான் இன்றைக்கு எங்கள்லயே பலருக்கு எப்படி வாழ்க்கைய தெரியுமோ அல்லது கூட இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வாழ தெரியுதா தெரிய இல்லையா, நாங்க என்ன செய்ய போறோம் எங்கட பிள்ளைகளை என்று சொல்லி இப்படி ரெண்டு பகுதியிலையும் இந்த நொடிப்பொழுதுல எங்கட துடிப்புக்கள் பேச்சாளர்கள் உங்களை துடிப்பா சொல்ல வரையும். அந்த வகையில முதலாவதாக வர இருக்கிறார் வசந்தி விவேகானந்தம். இங்கே என்ன தீமு என்று சொல்லி நீங்கள் என்ன தீமுவை சொல்ல போறீங்கன்னு வாங்கோ சொல்லி தந்துட்டு போங்கோ. அன்பான ஊதிப்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மற்றும் தளத்தை எமக்கு தந்த நடால்மோகன் குடும்பத்தினருக்கும் எமது வாழ்த்துக்களும் நன்றிகளும். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது நன்றிகள். எனக்கு தந்த தலைப்பு வாழ்க்கை முறையில் திருமணத்துக்கு முன் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை சரியாக இருக்க வேணும். என்னன்னா பெண் பிள்ளைகள் வாழ்க்கை அவர்கள்தான் சந்ததிகளை பரப்புறவர்கள். அவர்கள்தான் குடும்பத்துல உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துறவர்கள் இந்த பெண் பிள்ளைகள். இந்த பெண் பிள்ளைகள வாழ்க்கையில் நாங்கள் சரியான கவனமாக சின்னல்ல இருந்து கொண்டு வர வேண்டும். ஆண் பிள்ளைகளையும் அப்படித்தான் இப்போது வளர்க்கின்றார்கள். ஆனா இந்த பெண் பிள்ளைகள் ஸ்பெஷலி நாங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தக்க முறைப்படி நாங்கள் அவர்கள வாழ்க்கை பக்குவங்களை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை வளர்க்க வேண்டும். வளர்க்க வேணும் இல்ல வளர்க்கிறோமா? எப்படி கட்டாயம் வளர்க்க வேண்டும். இப்போது இந்த சூழல் சமுதாயங்கள் இப்போது திருமணங்களால நிறைய பிரச்சனைகள் வருகிறது. என்னன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கை முறைகள் மாறிவிட்டது. பிள்ளைகள் தூரங்களுக்கு போய் படிப்பு தான் இப்ப முக்கியமா இருக்கிறபடியே தூரங்களுக்கு போய் படிக்கிறார்கள். இப்ப படிக்கும் போது தங்கள் வாழ்க்கை துணைகளை தேடுகிறார்கள். ஆனா இந்த வாழ்க்கை துணைகளை தேடும் போது அவர்கள் தங்களோட கட்டுப்பாடு, தங்களோட பொடியில கவனம், தாங்கள் எப்படி காப்பாற்றப்படணும் என்றதை முதல்லையே தாய் தகப்பன் கட்டாயமாக சொல்ல வேணும். ஏனென்றால் மற்றவர்கள் பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகளை
யூஸ் பண்ணி போட்டு அவர்களை நடுத்தருவில் விட்டுறார்கள். இதால வந்து அவர்கள் இந்த லாங் டைம் அவர்களோட வாழ்க்கை முறைகள் வந்து அவருடைய மென்டல் இதுகள் எல்லாம் பழுதாகிவிடும். அப்படி அப்படி இல்லைங்க. இன்னும் இந்த கருத்தை அங்கால் கொடுப்போம். ஓகே, இப்ப சொல்றா விளங்கி இருக்கு உங்களுக்கு. அந்த பெண் பிள்ளைகளை தான் அப்படி கூட இந்த அம்மா சொல்றா. அது சரியோ பிள்ளையோ சொல்லி நான் சொல்லல. அதை எங்க சிவச்சந்திர இதுக்கு வெட்டி பேசிட்டு நீங்க ஒரு புது கருத்தை சொல்லுங்க. அது விளங்கி இருக்குன்னு தானே. மாலை நேர மகிழ்வான வணக்கம் அனைவருக்கும். மிகவும் சிறப்பாக எனது எதிர்த்தலைப்புவாதி திருமணத்துக்கு முன் என்ற இதில் பேசினார். எனக்கு நான் திருமணத்துக்கு பின் என்ற தலைப்பில் வந்திருக்கிறேன். திருமணத்துக்கு முன் பெண் பிள்ளைகளை யூஸ் பண்ணி போட்டு போகிறார்கள் என்ற அதனால நீங்க படிப்பித்து திருமணத்துக்கு முன் பின் தயாராக வேணும் என்றதுக்காக அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வது எல்லா வகையிலும் அவர்கள் சமநிலையாக வாழ்வதற்காக திருமணத்துக்கு முன்பே வாழ்க்கையில கற்றுக்கொண்டுடணும். அதுக்கு தானே பேரண்ட்ஸ் எல்லாம் தயாரா இருக்கிறார்கள். பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு நல்ல பாடசாலையை தெரிவு செய்கிறார்கள், நல்ல பெற்றாராக இருக்கிறார்கள். பின்னுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேணும் என்ற காரணத்துக்காகத்தான் பின்னுக்கு வருகிற திருமணத்துக்கு போய் வாழ கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் தெரிய வேணும் என்றதுக்காக தயார்படுத்த வேண்டும் என்று அதால யூஸ் பண்ணி போட்டு போயினோம்ன்றதை நான் மறுதளிக்கிறேன். ஏதாவது நடந்துட்டாலும் இதுக்கு கவுன்சிலிங் என்ற இதுகள் இருக்கின்றன. அவர்களை நல்ல வழிபடுத்துறதுக்காக திருமணத்துக்கு என்னுடைய கருத்து, திருமணத்துக்கு பின் நிறைய பேரின்ப வாழ்க்கை, இல் வாழ்க்கை, அறம் செய்தல், அன்பு செய்தல், குடும்பம், ஒரு கதம்பம் இப்படியெல்லாம் மாற வேணும் என்று சொன்னா வாழ்க்கையிலே நல்ல கல்வி பின்னர் தான் நிறைய வேணும். பின்னுக்கு படிக்காவிட்டா யாரும் பொறுப்பு இல்ல. முன்னுக்கு படிக்காம விட்டா பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு. பின்னுக்கு படிக்க விட்டா யார் பொறுப்பு? நாங்க படித்து தயாராக நல்ல ஒரு முழுமையான அறிவோட தான் நாங்க திருமணத்துக்கு பின்னுக்கு வந்து அந்த வாழ்க்கையில கற்றுக்கொண்ட வாழ்க்கையில திருமணத்துக்கு பின் வர வாழ்க்கை மிகவும் அதிகளவான கல்வியை, ஒழுக்கங்களை, அறநெறிகளை, சமூக ஆரோக்கியமான செயற்பாடுகள், சோசியல் நலம் என்று சொல்லி சரி. இப்ப சந்திரிகா வசந்தி டக்குன்னு சொல்லுங்க குயிக்கா. அவ சொல்லிட்டு கொடுங்க. இப்ப இவ சொன்ன கருத்து விளங்குது. இப்ப அவ சொல்றா இந்த விளங்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் அதுல நீங்க தொடாத சொல்றேன். இல்ல என்ன சகோதரி சொல்றது சரி. இப்ப திருமணத்துக்கு பின் தான் இப்ப பெண்ணுக்கு கூடுதலான பொறுப்புகள் இருக்கின்றது. பெண் குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆனா இந்த லிவிங் டுகெதர் என்ற பழக்க வழக்கங்கள் இப்போது வந்தபடியால் வந்து இவர் பெண் பிள்ளைகள் வந்து மிகவும் கவனமாக ஒரு ஆளோட லிவிங் டுகெதர் சர்ச்சையில ஒரு பார்ட்னர்ஷிப்ல அவர்கள் போறதா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தன் தாய் தகப்பன் பெர்மிஷன் எடுத்து, அந்த ஆண் பிள்ளையின் பெர்மிஷன் எடுத்து போறதுக்கு தாய் தகப்பன் நிச்சயமாக சொல்லி கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் அம்மா அப்பா சொன்னா விடா இனம் என்ற பயத்துல போய் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமின்றி இல்ல, இந்த இப்படியான நீங்கள் இப்படி லிவிங் டுகெதர்ல போகும் போதும் நீங்கள் உண்மையிலேயே சரியான முறையில நீங்கள் கவனமாக இருப்பீர்களா? நீங்கள் ஒரு சொலிசிட்டரை கண்டு இப்படி நாங்கள் இந்த மாதிரி முறையில போறோம் அவர்கள் உங்களுக்கு தக்க பாதுகாப்பை தருவார்கள். என்னென்னா அவர்கள் சொல்லுவார்கள் வந்து இப்ப இவர் ஒரு சர்ச்சையில ஒரு பிள்ளை உங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தா அந்த பிள்ளைன்ற பொறுப்பு யார் பார்ப்பது, அந்த பொறுப்பை யார் எடுப்பது? அப்ப அதுகளுக்கெல்லாம் நீங்கள் சேஃப்டியை வச்சு கொண்டுதான் நீங்கள் அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறைக்கு நீங்கள் நிச்சயமாக போக வேண்டும். நீங்கள் தவறுதலாக போய்விட்டு உங்களுக்கு வர பிரச்சனை, அதால வர்ற பிரச்சனைகள் வந்து அது உங்களால வாழ்க்கை அப்படி ஒண்ணு நடந்துட்டு தானே நீங்கள் அந்த வாழ்க்கையில சரியா கஷ்டப்படுவீர்கள். ரெண்டு பெரிய விஷயங்களை தொட்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாரும் விளங்கு. நாங்க முந்தைய லிவிங் கொஞ்சம் தொட்டுறாங்களா இங்கேயோ உங்களுக்கு ரொம்ப விளங்குது. இப்ப என்னண்டா கொஞ்சம் நீட்ட வேணும். உண்மைதான். நாங்க கல்வியை என்னது கொடுக்குறோம்? கல்வி முறையில உண்டைக்கு சரியா இருக்கா? கல்வி முறையா கொடுக்குறோம். சந்திரி நீங்க சொல்ற கல்வி என்ன, நீங்க கல்வியை நல்லா கொடுத்தா அந்த பிள்ளை விடாதுன்னு பிறகு கல்வியை கொடுக்கறதுதான் அது பயனுள்ளதுன்றது. அப்ப கல்வி முறையில சரியா இருக்கா? கல்வி முறை இந்த வாழை கற்றி கொடுக்குறோம். கல்வி முறை வாழை கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இதுக்கு பிறகு யசோதை வாங்க. இதுக்கு டக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற காண்டி சொல்லி போட்டு டக்குன்னு நீங்கள் உங்களோட கருத்து வாங்க. யசோதை வாங்க. அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். எனது தலைப்பு
திருமணத்திற்கு பின்புதான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தானே? ஆமா. நீங்கள் இப்ப ஒரு சாதாரண பிரதிநிதிப்படுத்துறீங்களே, உங்களை நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம், அவையும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்காண்டி நீங்க வாதாடுறீங்களோ? ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. இறைவனுக்கும் பிரபஞ்சக்கும் நன்றி கூறி வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி தலைப்புக்குள் நுழைகின்றேன். வள்ளுவர் கூறியபடி இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்றில் நின்ற துணை என்ற கருத்துக்கு அமைய, குரலுக்கு அமைய, இல்வாழ்வா அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் அதே எல்லாருக்கும் இதா இருக்கணும். ஒரு வழி, ஏதோ ஒரு நெறிப்படுத்தல், வழிப்படுத்தல், இல்ல விருந்தோம்பல் செய்யறது இல்ல. ஆக இப்ப திருமணத்துக்கு முதல் நீங்கள் இதுகள்ல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 18 வயது 21 வயதுக்குள்ள ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைய வேண்டிய நீங்க. அப்ப அத ஏற்கனவே திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க கற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, வாழ வேண்டிய அந்த இளம காலம் பெற்றோரோட, நண்பர்களோட, உறவுகளோட, அது அந்த காலம் வீணா போயிடும். அப்ப திருமணத்துக்குள்ள நீங்க வந்த பிறகு அதை கற்றுக்கொள்ள வழிகிட்டீங்கன்னு சொன்னா, அந்த கணவன் மனைவி இருவருக்கு இடையிலான அத புரிந்துணர்வு அதிகமாகும். ஏனென்றா நீங்க நேரம் எடுத்து ஏதோ ஒரு சுற்றுலா செல்லலாம், அல்லது ஏதோ உறவினர் வீடுகளுக்கு போகலாம், அல்ல ஏதோ ஒன்று உங்களுக்காண்டி ஒதுக்குவீங்க. இல்ல ஏற்கனவே நீங்கள் அதுக்குள்ள தயார்படுத்திட்டு வரைக்க இங்க என்ன நீங்கள் வேலை, வீடு, குழந்தை அப்படித்தான் போகுது. அது ஒரு பழைய காலத்துல ஒரு இது இருந்தது, குழந்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் திருமணம் செய்யறது. அது இல்ல, அது அதெல்லாம் இல்ல, நிறைய இருக்கு திருமண வாழ்க்கை. ஆக அந்த பேசிக்கொள்றது, புரிந்துணர்வு. இப்ப திருமணத்துக்கு பிறகு அடிக்கடி இந்த எங்கட இது பண்பாட்டுல ஒன்று இருக்குது, அந்த விருந்துக்கு போவார்கள், அவ்வளவுதானே. இப்ப விருந்துக்கு போயிருக்க நீங்கள் அங்கே நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயா தான், ஓய்வா தான் இருப்பீங்க. அங்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் போய் அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள், பேர பிள்ளைகள் இருப்பார்கள், நிறைந்த அனுபவங்கள் இருக்கும். அப்ப அங்க உங்களுக்கு பேசி பழகுறாங்க. அந்த விருந்தோம்பல் பண்பண்டாலும் சரி, அன்பை எப்படி பரிமாறுறது, எப்படி வீட்டுக்கு வந்தவர்களை முகமலர்ச்சியோட வரவேற்று அவர்களை மனம் கோணாமல் வழி அனுப்பி வைக்கிறது எல்லாம் நீங்கள் அப்படி ஒரு இதை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லது விரும்பிய உறவுகளை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு என்ன பிடிக்குமோ இருவருக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்றதை புரிஞ்சு கொண்டு அதை பற்றி இப்ப இலக்கியங்கள் ஈடுபாடுடைய ஒருவர் என்று சொன்னா அதை பற்றி அவர்கள் பேசுறதுக்கு ஆன இது இருக்கும். இப்போ ஆதாரமா உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், திருக்குறள்லயே களவியல் கற்பியல் என்று 2 பகுதி இருக்கு. களவியல் 7 அதிகாரம் தான், 70 குறள் தான். ஆனால் கற்பியல் 18 அதிகாரம் 180 குறள்கள். கற்பியல் தான் திருமணத்துக்குள்ள வருது, களவியல் திருமணத்துக்கு முதல். ஆகவே திருமணத்துக்கு பிறகுதான் நீங்க கற்றுக்கொள்ளுவோம். இந்த ஆதாரத்தோடு 2500 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட இலக்கியத்தினூடாக உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன். அதான் உண்மைதான். அந்த களவியலை விட கற்பியல், அந்த கற்பியல் அப்ப அந்த காலத்துல கற்பியல் இருக்கே இல்ல, ஏன்னாண்டா அங்க அறிவும் இல்ல, அறிவியல் இருக்கே இல்ல. ஆனா அது வழங்குதோ. அப்ப ஆனாலும் அந்த காலத்துல அப்படி கற்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மக்கள் வாழ இல்லை என்றபடியாத்தான் கற்புக்கு முக்கியம் கொடுத்து வள்ளுவரே கொடுத்திருக்காரு. அப்படி வள்ளுவர் எப்படி என்னது உண்மைதான். அந்த என்னடா உண்மைதான், பேர்ந்துதானே முதலே உதுகளை எல்லாத்தையும் கத்து போட்டு நினைக்கிறேன். படிக்கின்ற முதல் படிக்கிற வயசுல புதுமலை கட்டி போட்டு நாங்கள் கல்யாணம் முடிச்ச அப்புறம் அந்த வேலையை பார்ப்போம். அது பேருந்து நீங்கள் திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு இதா இருந்தால் வள்ளுவற்ற இன்பத்துப்பாலை எடுத்து படியுங்கள். கற்பியல் 18 அதிகாரம் 180 குறளையும் படியுங்கள். சரிங்க. இன்றைக்குள்ள வாழ்க்கையில உண்மைதான். அதுகளையும் நாங்கள் அவரும் நல்ல ஞானம் உள்ள கருத்துக்கள் நாங்களும் எங்கட கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஓகே ரெண்டு சொல்லிக்கொண்டு இதுக்கு என்ன யசோ அப்படி சொல்றான், இதெல்லாம் அதுக்கு முதல் எல்லாம் கற்று என்னப்பா செய்கிறது, நான் சொல்லல, அவ சொல்றான். சேர்ந்து கதைச்சு பேசி இப்படி எல்லாம் செய்யும்போது எந்த இதுக்கு என்ன சொல்றீங்க? அழகான காட்சி. பெரும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, அன்பான எங்கள் பேச்சு குலங்களே, பேரன்புக்குரிய உதிப்புகள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம். இன்று நாங்கள் ஒரு யுத்தத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், அந்த போராட்ட படைக்கு நாங்கள் பயிற்சியை கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு போய் அடிபட விடுவோம்.
அப்ப அடிப்படை விட்டா அவை அங்க படிக்கிறார், அங்க அவை வந்து அனுபவியல். இது கற்பியல். கற்பியல் இல்லை, இது பயிற்சியே வந்து நாங்கள் நாங்கள் படிப்பித்தல் என்று சொல்லுவோம். இன்று நாங்கள் வயது போனவர்களுக்கு பாடசாலை இல்லங்கள் இல்லை, என்னென்னு சொல்ல வயதுற இல்லங்களா, பாடசாலை நூலகங்கள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றும் அறியாத குழந்தை பருவங்கள் இருந்து அதை தாண்டி இளைஞர்களாக வரைக்க நாங்கள் பாடசாலையில் கற்றுக்கொள்றது. அதுவும் இங்கே இந்த பள்ளிக்கூடத்துல பாலியல் ரீதியாக அது ஒரு படம் ஒன்று இங்கே இருக்கு, ஒழுங்குமுறைகள் எல்லாம் இங்கே இருக்கு. இங்கேயும் இப்ப யூரோப்பியன் நாட்டிலேயும் மேல உள்ள மனிதர்கள் வாழுகின்றார்கள், ஒழுக்க கட்டுப்பாடுடைய மனிதர்கள் வாழுகின்றார்கள். ஒரு கொஞ்ச ஜனங்கள்லாம் சும்மா ஐரோப்பிய கலாச்சாரம் என்று சொல்லி ஒழுக்கக்கேடாக வாழுகின்றாங்க. இன்று ஒரு இடத்தை இல்ல இந்திரவேல் அப்படியும் சொல்லல. அது என்ன சொல்லுவாங்க, அவையில் அந்த 2வது திருமணம் செய்தாலும் உண்மையான ஒரு அன்பு பாசமா நேசமா இருக்கிறோம். நாங்கள் ஈடுபட்டு சங்கிலி மாதிரி 100 வருஷம் இருந்தாலும் நிம்மதி. அப்ப நாங்க அதை சொல்லக்கூடாதா? இளம காலங்கள் தான். இப்ப நாங்கள் எங்களுடைய ஒரு உறவினர்கள் விட்டு போய், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய நண்பர்களுடைய போய் நாங்கள் சில விஷயங்கள், அனுபவங்களை, கசப்புகள், இனிப்புகளை நாங்கள் கற்றுக்கொள்றோம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் குடும்பம் இந்த மாதிரி இருந்து நாங்கள் வளர்ந்த பிறகு எங்களுக்கு 3 இயற்கையாக 3 இருக்கு. சொல்றாவே பேருந்துதான் அதை கற்றுக்கொள்ளணும், முன்னும் கற்றுக்கொள்ள சொல்றேன், நானும் சொல்றேன், சொல்றேன் மக்களுக்கு. அப்புறம் சொன்னா இயல்புடையவனுக்கு 3 இருக்கான். என்ன 3 இருக்கு? குழந்தைகள், நல்ல மாதிரி பாக்குறவன் தான் இல்வாழ்வாண்டு அங்க வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்றீங்க, இதை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா முதல் இளமையில நாங்கள் அனுபவப்படுவோம். அப்ப நாங்கள் எங்க தங்கச்சி எப்படி இருக்கிறா, தங்கச்சி ஜசம் எடுத்தா ஒரு சௌகரி இந்த மாதிரி நான் பாக்குறான்றது நாங்கள் இந்த சட்டங்கள்ல இளம காட்டங்களை நாங்கள் பார்த்து வாழையில பார்ப்போம். சரி, வள்ளுவரை கொஞ்சம் தொடுப்போமா, பிள்ளைகள் இந்த மாதிரி நாங்கள் இந்த சமூகத்துல உடவுன்றதை நாங்கள் எங்களோட குடும்பத்திலே நாங்கள் எங்களோட வாழ்வான், அதாவது வாழ்ந்தவன் வான் உயர்த்தும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னால், வான் உயர்த்தும், வான் உறையவே, அதுக்கு உறைய மாட்டேன், அதுல அங்கேயும் உயர்ந்து இருக்கிற அந்த கடவுளுக்கு ஒப்பா உங்களை மதிக்கப்படும் என்று சொன்னா, நீங்கள் உங்களுடைய மனைவியோ கணவனையோ அவர்களை நீங்கள் தெய்வமா போற்றி நீங்கள் சிறப்பா வாழணும் என்பதை நீங்கள் இங்க இளமையிலே தான் நீங்கள் திருமணத்துக்கு முன்பு விளங்காம அங்க போய் என்ன விளையாட்டுக்கு தெரியாம அங்காளம் நடுவர் அவர்களே, இதுக்குரிய கருத்து என்னிடம் இருக்கிறது. ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகமே இயங்கும். குடும்பம் தான் அடிப்படை அழகு. அந்த குடும்பத்துல அந்த திருமணத்துக்கு பின்பு வார அந்த சந்தோஷமான எல்லாம் அமைந்தால்தான் அந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சாதாரணமான இந்த மகாபாரத கதையிலேயே அபிமன்யுக்கு கிருஷ்ணர் வயதுல இருக்க கற்பித்ததை வச்சுதான் அவர் உள்ள போனார், மற்றது தெரியாம வர முடியல. அதை சொல்றேன். இப்ப நீங்களும் கல்யாணம் பண்ணி தெரியாம போய் பொம்மை விளையாட்டு விளையாடாங்க. முதல் நீங்கள் ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா தெய்வங்கள் மாதிரியான ஆணை கொஞ்சம் தெரிவு செய்யுங்கோ, நல்லவே தெரிவு செய்யுங்கோ, தெரிவு செய்து வாழுங்கோ, சந்ததி உருவாக்குங்க. ஒவ்வொரு சமூகத்துல யாரும் ஒரு பிள்ளை விட்டா இது யாருக்கு பிறந்தது இந்த பிள்ளை இதுதான் நாங்கள் கங்கல் கால தாய்க்கும் தப்பனுக்கு தான் அந்த பிள்ளைகளின் குற்றங்கள் அங்க போய் சேருது. ஆகவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு தாய் தப்பனாக இருக்க வேண்டும் சொன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக ஒழுக்கமாக நீங்க வளர்க்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முதல் நீங்கள் சகலதையும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். போராட்டத்துல நீங்க இறங்குங்க. சரி, இப்ப நான் என்னிடம் ஒரு கேள்வி, ஏதோ இந்திரவேலண்ணா இந்த கருத்தை எனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்னவோ தெரியவில்லை. நான் விளங்கிக் கொண்டது இந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது என்ற தெளிவு அப்படியா ஏதோ சொன்ன. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, மகாபாரதத்துல குந்தி கர்ணை பெற்றெடுத்ததை ஏற்றுக்கொள்கின்ற சமுதாயம் ஒரு பெண், சாதாரண பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்க? அதனால இன்றைக்கு சிசு கொலைகள் எல்லாம் நடக்கின்றன. இல்ல அப்படி சொல்லல, அது வந்து கதை, அது உண்மையை போய் எங்களுக்கு ஏன் அது வந்து இலக்கியங்களை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள்
உண்மையாக வாழ்கின்ற பெண்களை அவமானப்படுத்துவதனால் தான் இன்று நிறைய பிரச்சனைகள் நடக்கின்றன. நான் சொன்ன என்னன்னு சொன்னால், இந்த குழந்தையை யார் பெற்றெடுத்தது இந்த தவறுதலான வழியில, அதாவது ஒழுக்கங்கள் வழக்கங்களை பழக்காமல் அவன் தங்களோட வாழ்க்கையில செயல்பட்டதுன்றக்காக என்னுடைய கருத்து. ஆகவே நீங்க கற்றுக்கொண்டு திருமணத்துக்குள்ள போங்க. நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இவள் எப்படியானவள், இவன் எப்படியானவன், அதை நீங்க கற்றுக்கொண்டு தெரிவு நடுவர் அவர்களே, நான் ட்ரெயினில பயணம் செய்து கொண்டிருந்தேன். அதுல எழுதப்பட்டிருக்கிறது டொனேட் யுவர் ஸ்பெர்ம். அப்ப அந்த ஸ்பெர்மை கொண்டே ஒரு குழந்தை வந்து ஐவிஎஃப்ல வருதுண்டு, ஐவிஎஃப்ல பிள்ளை வளருதுண்டு, அந்த பிள்ளைக்கு அப்பா தெரியாது. இதெல்லாம் இந்த காலத்துல பெரிய இஷ்யூ இல்ல. அது உண்மைதான். ஆனாலும் இதை நாங்கள் வந்து யதார்த்தத்தை கதைப்பாங்க. இன்றைய காலத்துல இருக்கிற வசந்தி இருக்கா போயிட்டு வர வசந்தியை விட வசந்தி இருக்க வாங்க, வசந்தி வாங்க, இதுக்கு ஒரு கட்டக்கண்டு நெச்சுன்னு சொல்லி போட்டு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் வந்து நாட்டை விட்டு ஊரை விட்டு போய் படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கும் போது வந்து தாய் தகப்பனோ சகோதரங்களோ பக்கத்துல இல்லை. அப்ப அவர்கள் வந்து போய் இருக்கும்போது சில நேரங்கள்ல ரூம்களை வந்து ஆண் பிள்ளைகளோடையோ அவர்களோட ஷேர் பண்ண வேண்டி வரும். அப்ப அவர்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வரும்போது வந்து அவர்கள் தவறுகளை தாங்கள் உண்டாக்காமல் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்குள்ள படிப்புகள் அறிவித்தல்களை முதலே தாய் தகப்பன் கொடுத்து விட வேணும். என்னடா இப்படி அவைகள் முதலே சொல்லி கொடுக்காட்டி வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் பெண் பிள்ளைகள், நீங்கள் தான் அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வர. நீங்கள் உங்களோட உடம்பு எப்படியாக ஆக்கப்பட்டது, உங்களோட உடம்புல இருக்கிற பார்ட்ஸுகள் வந்து எவ்வளவு முக்கியமானவை, அதுகளெல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலேயே சொல்லிவிட வேணும். சொல்லி அதை நாங்கள் வடிவாக ஸ்ட்ராங்காக எடுத்துரைக்கணும். ஏன்னா இங்க நாங்கள் வந்து இந்த விட்ட மிஸ்டேக்குகள் வந்து எங்களோட பிள்ளைகளை வடிவாக சொல்லிக் கொடுக்காமல் அவர்கள் தவற விட விட்டு தான் நாங்கள் கவலைப்படுகிறோம். இப்ப சரி, அது பாலியல் கல்வியெல்லாம் நீங்க சொல்லணும். வேற என்ன, அது மட்டும் இல்ல, பாலியல் மட்டும் இல்ல, நாங்கள் பாலியலுக்கு மட்டும் இருக்க வேணாம். வேற என்ன வழியில முதல்ல வளர்க்க வேணும் பிள்ளைகளை, எப்படி வளர்க்க வேணும் இந்த வாழ்க்கை பண்பாடு. எங்கட பண்பாடு என்று சொன்னால் கல்யாணத்துக்கு முன் உள்ள பண்பாடு, கல்யாணத்துக்கு பின் உள்ள பண்பாடு, விருந்தோம்பல், இதுகள் எல்லாம் வந்து கல்யாணத்தோடு வர்ற பழக்கங்கள். அது பெண் பிள்ளைகளுக்கு முக்கியம். ஆண் பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சமம் என்றபடியால் ஆண் பிள்ளைகளுக்கு சரியாக வரும். எங்கட பண்பாடு, எங்கட சமய கல்ச்சர்கள், நீங்கள் அதுல எல்லாம் முதலேயே எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். இல்லைன்னு சொன்ன நாங்கள் இதெல்லாம் இங்க வந்து ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் ஆங்கில மூகமும் தமிழ மறுத்த இதுகளும் இப்போது வந்து எல்லாமே எங்க எடுத்தாலும் தமிழ். நீங்கள் இன்டர்நெட்டை திறந்தா தமிழ். அதனுடைய தமிழ் உங்களுக்கு இப்ப ஒரு கஷ்டமான பாடமாகவோ கதைப்பதற்கு கஷ்டமாகவோ இல்லை. எல்லா பிள்ளைகளும் அநேகமா பேசுகிறார்கள். அது மட்டுமன்றி நீங்கள் ஆங்கிலம் இங்கிலீஷ் சேர்ந்த மொழியில நீங்கள் வாசிக்கலாம். வீட்டுல பேரண்ட்ஸ் தமிழ் பேசுகிறார்கள். அதனுடைய தமிழ் பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் சரியான முறையில் கல்யாணத்துக்கு முதல் அவர்கள் வசந்தியை முடிச்சுட்டு சொல்லுங்க, வேற என்ன ஏதாவது இருக்கும் போயிருவாங்க, அங்க போயிருவாங்க. அது சிந்தனை இன்றைய காலத்துல திருமணத்துக்கு பின்பு நாங்க சரியான முறையில வாழ்க்கைய வாழ கற்றுக்கொள்ளாதபடியால்தான் நாங்கள் இப்ப பாருங்க, கணவன் மனைவி இருவரும் தாங்கள் ஒருவர் சந்திக்காமல் வேலை செய்யும் வேலைப்பழு 12 மணித்தியால ஒரு ஆள் வேலை செய்யுது, ஒரு ஆள் வர மற்ற ஆள் வேலை செய்யுது. அப்ப கணவன் மனைவிக்குரிய உறவு இல்லாம போறது. அதை வாழ கற்றுக்கொள்ளணும். இருவரும் தங்களுக்குரிய என்ன குவாலிட்டி டைம்னு சொல்றது, இருவரும் டைமை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி காணாமல் ஒருத்தர் காணாமல் வேலை செய்யறத விட அவர்கள் தனியா வீட்டுல இருக்கலாம். இதுக்கு ஒரு இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளை அவர்கள் ஹொலிடே கூட்டிட்டு போகணும். பிள்ளைகளும் பாடசாலை போறார்கள், பெற்றார்கள் வேலைக்கு போறார்கள். அப்ப அவர்களுக்கு சரியான ஒரு டைம் கிடைக்குது இல்லை. அவர்கள் எல்லாரையும் மிகவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்றதுக்கு கிடைக்குது. அப்ப அதை பிளான் பண்ண வேணும். இவ்வளவு அம்மா பெற்ற தாய்க்கு இன்ன டைம் ஹாலிடே, எல்லாரும் ஒரே நேரமாக அந்த ஹாலிடே எடுக்கிறத பிளான் பண்ண வேணும். ஆன்மீக வழியில கொண்டு போக வேணும். தியானம் செய்ய பழக்க வேண்டும். அப்ப எது வந்தாலும் சந்தோஷமே அந்த வாழ கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட வேணும்.
நாங்கள் எல்லாம் இப்ப என்னுடைய தலைமுறையை பாக்க என்னுடைய பிள்ளை, நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அம்மம்மா எல்லாரும் பாக்கல உண்மையா எங்களோட அம்மம்மாண்ட தலைமுறை எடுத்தா கல்லாடாலும் கணவன் புல்லாடாலும் புருஷன் என்னடாலும் செய்து கொண்டு போகலாம். அவர் சொல்றதா நாங்க சட்டம். என் அம்மாவோட காலத்துக்கு வரைக்கும் அவர்கள் ஓரளவு படித்தவர்கள், அவர்கள் கொஞ்சம் ஈகோ இருக்கும், கொஞ்சம் நான் பெரிது நீ பெரிது என்றெல்லாம் இருக்கும். அவர் வித்தியாசமானவளா. நாங்க என்னுடைய காலத்துக்கு வரைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில அரைவாசி வருடம் இலங்கையிலும் அரைவாசி வருடம் லண்டனும். அப்ப எங்களுக்கு அங்கத்தை கலாச்சாரத்தோட பிறந்து வளர்ந்து வந்த எங்களுக்கு இங்க வந்தோட உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. வேற பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்கு. நாங்கள் வேலைக்கு போயிட்டு பிந்தி வேலை வீட்டுக்கு வருகிறோம். அப்ப வீட்டுல பிரச்சனை அதுகளை நாங்கள் கவனமாக கொண்டு போறது, இந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு சரியான நாலேஜ் இருக்காது. குழந்தைய பாக்குறதுக்கு நாலேஜ் இருக்காது. அப்ப பிள்ளைய காணாமல் ஒரு பக்கம் கணவனை பார்க்காம ஒரு பக்கம் மனைவியை பார்க்காம அப்ப ஸ்ட்ரெஸ் வருது. அதனாலதான் வாழ்க்கையில அந்த திருமணத்துக்கு பின்வார வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில பிளான் பண்ணி சந்தோஷமாக கொண்டு வர்றதுக்கு சரியாக கற்க என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுதான் நான் நல்லாக வந்தேன். அந்த வாழ்க்கையை நன்றாக வரும். நாங்கள் ஒண்ணுக்கு எல்லாத்தையும் என்ன படிச்சாலும் வாழ கற்றுக்கொள்ள திருமணத்துக்கு பின்வார கல்வி மிகவும் முக்கியமான கல்வி. அந்த குடும்பத்தை சந்தோஷமா கொண்டு போகணும்னா திருமணத்துக்கு பின்னும் ஒரு கல்வி இருக்குன்றதை ஆடுத்தரமாக உண்மைதான். அருமையான நிறைய கருத்துக்கள், வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் இதுகெல்லாம் தொடங்கும். சும்மா அதுக்குள்ளே இருக்காம பாலிக்கல் அதுதான், அது மட்டும் தான் வாழ்க்கை இல்லை. எவ்வளவோ பிள்ளைகளுக்கு படிப்பு சின்ன வயசுல அதுகளுக்கு வயசு கோளாறு, அன்பு பாசம் இரக்கம் மாதிரி அதுகள் பிளவுறது அந்த வயசுல. அப்ப நாங்கள் அதை அப்படி பிளவிடக்கூடாது, இது மென்டலி பாதிக்கும் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்க மென்டலி இது பாதிக்கும், கோபப்படுற மாதிரி சிரிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி நூறுற மாதிரி இல்லைன்னு சொல்லி அதை சொல்லி கொடுப்போம். மற்றது என்னென்றால் இந்த உறவு இல்ல, அந்த பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடுறது இல்லை. ஹாலிடே போனாலும் ஸ்ரீலங்கா கொண்டு போய் மாமி வீட்டை போனா அங்க மாமி வீட்டை ஒரு சண்டை, இந்தியாவில போனா மச்சால் வீட்டை ஒரு சண்டை, இப்ப அங்கேயும் வேறு சண்டை. ஹாலிடே போறதுன்ட்டு டிக்கெட் போட்டு 1000 ரூபாய் போட்டு அங்கேயும் சண்டை. இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கோட வேற விருப்பம் இல்லாம இன்றைக்கு ஆசிய நாட்டு ஆக்கள் பெற்றோர்கள் நான் கேள்விப்பட்டேன். ஓகே சொல்லிக்கொண்டு கொஞ்சம் அதுல நீட்ட வேண்டியது சொல்லிக்கொண்டு சந்திரிகாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்திரவேல் வேற எப்படி திருமணத்துக்கு கற்றோம். அதான் ஒரு போருக்கு போய் படிப்பிக்கிறவங்க போய் வாழ்க்கை 60, 70, 80 வயசு 90 வயசு மட்டும் வாழ்க்கைக்கு பயிற்சி கொடுக்கணும் நல்லா சொன்னீங்க. அது மாதிரி வேற என்ன திருமணத்துக்கு முதல் சொல்லாதது வசந்தி வசந்தி சொல்லுங்க. வசந்தி இப்ப போறாங்க சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு 10, 13, 14 வயது பிள்ளைகளுக்கு தாய் இப்ப நிச்சயமாக அவர்களை சரியாக கவனித்து அவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப உங்களை ஒரு ஆள் உங்களோட கதைக்கிறார் பழகிறார் என்று சொன்னா நீங்கள் அவர்களை அவர் உங்களோட பழகிறத நீங்கள் வேற விதமான உங்களோட மனதில் நீங்கள் வேற விதமாக ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. அதை நீங்க திசை திருப்பி அவர்களுக்கு சொல்ல வேணும். அவருக்கு நீங்க கதைச்சது பிடிச்சிருக்கலாம், அதுக்காண்டிதான் அவர் இதை சொல்லி இருப்பார். ஆனா அதுக்காண்டி நீங்க அவர் உங்களை காதலிப்பதாக நீங்கள் அந்த 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 விதமான எண்ணங்களை அவர்களுக்கு சின்னல இருந்தே ஊட்டி விட வேணும். அப்படி நீங்க நினைக்க கூடாது. அப்படியான விஷயங்கள் இப்ப சில நேரம் அவர் உங்களுக்கு அந்த பெண்ணை தந்தபடித்தான் உங்களுக்கு அவர்ல விருப்பமா இருக்குது. ஆனா அது உங்களோட அந்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர மாட்டுது. அது சும்மா ஒரு சின்ன சந்தோஷமே ஒழிய அதுகளை நாங்க சின்னல இருந்தே அவைக்கு சொல்லி கொடுக்கணும். சில பேர் ஒரு பெண்ணை தந்த உடனே அவர்லயே காதல் கொள்றது, ஏன்னா அவ இந்த வயது அப்படி. அப்ப அதை நாங்க திருப்பி சொல்லுவோம். அதுக்காண்டி நீங்க போய் அவரை காதலிச்சு நீங்கள் அவர்தான் உங்களோட வாழ்க்கை துணி என்று தேடக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. அப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நாங்க சின்னலே பிள்ளைகளுக்கு சொல்லி இது சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயம் நானும் கொஞ்சம் நீட்டோம். உண்மைதான். என்னடா அந்த பருவம் அடைஞ்ச உடனே அந்த வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் வரும். அந்த இரண்டாவது ஹோமோன் சேஞ்சுக்கு பெண்களுக்கு உடல் உறுப்பு வளர்ச்சி, ஆண்களுக்கு தாடி மீசி எல்லாம் வளரைக்க இருந்த பிள்ளை அவ்வளவு நாளும் பழகின பிள்ளை மேல போய் உடுப்பு காயப்படைக்கு ஒரு பார்த்துட்டு சிரிச்ச உடனே அதுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. அப்ப இங்க சொன்னோட ஏரடி சிரிச்ச நீ ஏரடி மாடிக்கு போனி அடுத்தது மாடிக்கு கட்டுற நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது பிள்ளை கிடைக்கிறது மாடிக்கு யாரடி போச்சு நாரடி சிரிக்க பண்ண நாங்கள் சொல்ல வேணும். இது இப்படித்தானம்மா, அது அவர் சும்மா தான் பழகுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கதையும் அவர் கதைச்சா நீங்களும் கதையும் கூட நாங்கள் கதைக்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கதான் வேணும் அது இருக்கு. என்ன கட்டினது மாடி நீங்கள் பேந்தேன் அடிக்கிறீங்க.
நாங்கள் அதுகளை சின்ன வயசுல இப்ப புது பெற்றோருக்கு இப்ப எங்களுக்கு அப்படி எங்களோட அம்மா அப்பா பெருசா சொல்லாட்டிலும் ஏதோ சொல்லி வளர்த்தவ. ஆனாலும் இந்த இப்பத்திய பிள்ளைகளுக்கு நாங்கள் கணக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க விடணும். ஆண் பெண்களோட பழக விடணும். பழகலாமாம்மா, நீங்க பழகுங்கோ, தொட்டு பழகாதேங்கோ, பழகுங்கோ, போன பிள்ளைகளை விடுங்கோ, அட்டிப்பட்டு நூட்டிப்பட்டு அற்றெடுத்து என்ன வந்தா திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை பெறணும். ஓகே சொல்லுங்க. வேற எண்ணத்துக்கு பழக்க திருமணத்துக்கு பிறகுதான் வளர்க்க வேணும். வேற எப்படி? எனக்கு சற்று குழப்பமா இருக்கின்றது. அதாவது மன வாழ்க்கைக்கு முன்பா பின்பா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தலைப்பு. வாழாண்டா வந்து கல்யாணம் வாழ்க்கை வாழ அதை வேற ஏதோ காதல் சரி. ஆனால் திருமணத்துக்கு முன்பா பின்பா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய தலைப்புகள் வருகின்ற திருமணத்திற்கு பின்புதான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்கள்ட்ட ஒன்றை கேட்கிறேன். ரெண்டு பேர் நீங்கள் திருமணம் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யறேன்னு வாழ்க்கையில் இணையுங்கள். உங்கள் 2 பேருக்குள்ளே ஒத்து போகாத போது என்னென்னு நீங்கள் மற்ற உலக சமுதாயத்தோட மற்றும் நாட்டோட ஒத்து போவீங்க. 2 பேர் அவரவருடைய எண்ணங்களுடன் அவருடைய கருத்துக்களுடன் செயல்களுடன் ஏற்றுக்கொள்ளுங்களேன். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப என்னென்று நீங்கள் 10 பேர் 15 பேர் 20 பேர் சேர்ந்து வாழ்வீர்கள். திருமணத்துக்கு முன்னர் பெற்றோருடன் தாய் தந்தை சகோதரர்கள் அத்தை மாமன் எத்தனையோ உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் பழக வேண்டும். அவர்களுடைய தொடர்புகளை அவர்களுடைய அன்பை அவர்களுடைய அந்த பரிகாசங்களை பெற வேண்டும். அவர்களுடன் ஏன் திருமணத்துக்கு பின்னர் தான் கற்று. அப்ப நீங்கள் திருமணத்துக்கு முன்னே நீங்க கற்க போனீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பந்த பாசங்கள் எல்லாம் விலகப்படும். அது திருமணத்துக்கு பிறகு போய்க்க உங்களுக்கு ஏற்கனவே இருந்த குடும்ப உறவுகளோட இன்னும் ஒரு குடும்ப உறவு அதிகமாக வருகின்றது. அந்த அப்ப என்ன ஏற்கனவே நீங்கள் ஒரு 20 உறவுகளோட இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவிக்கு இன்னும் ஒரு இது வரைக்கும் ஒரு 50 பேர்கிட்ட உறவு உங்களுக்கு வருகிறது. ஆகவே இங்க மகிழ்ச்சி. அப்ப எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களோட அன்பாகவும் மகிழ்வாகவும் பண்பாகவும் இருக்கும் போது உங்களை அறியாமலே இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு எப்படி அதான் வருகிறது சரி எப்படி சரி. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து நாங்கள் ஒரு பெண்கள் புடுங்கி வளப்பட்ட ஒரு ஒரு வாழை மாதிரி விளங்குதா அந்த வீட்டுக்கு வாழ்க்கை படிக்கப்பட வேண்டும். என்ன நடுவரவர்களை மீண்டும் சொல்லுங்கள். இப்ப பெண்களை பாக்க கூட நாங்கள் ஆண்களுக்கு அதே மாதிரிதான் பேர் கூட மாறாகும். பெண்களுக்கு பேரே மாறிடும். அப்ப அவைகள் பிடுங்கி மழப்பட்டு இன்னொரு இடத்துல அந்த திருமணத்துக்கு பிறகுதான் இருக்கிறோம் கொண்டு விடுகினோம். அப்ப எப்படி என்ன மாதிரி அவைகள் அதை வாழ கற்றுக்கொள்ள வேணும். அங்க உள்ள அவர்கள் திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு நேரம் இருக்குத்தானே. இப்ப திருமணத்துக்கு முதல் உங்களுக்கு அந்த நெருக்கம் இருக்காது. திருமணத்துக்கு பிறகு நெருக்கம் அதிகமாகும். விளங்குதானே. நீங்கள் ஏற்கனவே சாதுவா ஒருவரைய பார்த்து பேசி அந்த உறவில இருந்த நீங்கள் திருமணத்துக்கு பிறகு உங்களோட நெருக்கம் அதிகமாகும். அதாவது அது 50% சொன்னா 95% அதிகமாகும். ஆகவே உங்களுக்குள்ள புரிந்துணர்வு அதாவது ஏற்கனவே அறிந்தும் அறியாதும் தெரிந்தும் தெரியாம இருந்தாலும் புரிதல் என்றது திருமணத்துக்கு பிறகுதான். ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க சொல்லலாம் இப்ப இப்படி திருமணத்துக்கு முதல் கற்றுக்கொள்ளாத போது திருமணத்துக்கு பிறகு மனமுறிவுகள் ஏற்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை நீங்க வைக்கலாம். நீங்கள் என்னத்தை தான் கற்றுக் கொடுத்தாலும் திருமணத்துக்கு முதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை எப்ப வரும் என்று எங்களுக்கு தெரியாது. பிள்ளை தான் சமுதாயத்துல சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து தானே தனித்து தீர்வெடுக்க தயாராக இருக்கின்ற போது குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முகம் கொடுக்கறதுக்கு அதுல இருந்து அதை சற்று நிதானித்து வழிவாரத்துக்கும் முடியும் ஒரு கணவனாலயம் மனைவியா. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கின்றேன். இன்று திருமணமாகி இருக்கின்ற ஒரு கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருக்கின்ற குடும்பத்திலே ஒரு விவாகரத்தோ இன்னோ வந்தால் என்ன சொல்வீர்கள்? அவர்கள் சரியாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி பெற்றார் சொல்லிக் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கின்றீர்கள் வையுங்கள். இதே அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு தொடர்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே இப்ப நீங்கள் சொல்ற இதே குற்றச்சாட்டு 2500 வருடத்துக்கு முதலும் இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது.
பரத்தியர் ஒழுக்கம் என்ற ஒரு ஒழுக்கம் இருந்தது. ஒரு தலைவி சொல்றாள் தன்னுடைய கணவன் அந்த பரத்தியர் ஒழுக்கத்துக்கு சென்ற போது தன்னுடைய நண்பியே கேள், நான் என்னை என் கணவன் திருமணம் செய்த போது எனக்கு ஒரு சபதம் செய்கின்றான், உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் எடுத்து பார்க்க மாட்டேன் என்று. ஆனால் இன்று அவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கின்றான் சொல்லி அவள் அந்த பிரிவாற்றாமையை சொல்லி வேதனைப்படுகின்றான். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கின்றாள், அவளிடமும் இப்படித்தான் சத்தியம் செய்து கொடுத்திருப்பானோ என்னவோ என்று கேளுங்கள். ஆனால் மீண்டும் அவன் திரும்பி வருகின்ற போது இவள் ஊழல் கொள்கின்ற போது அவன் மீண்டும் இவளை புகழ்ந்து பேசி, நான் தவறான வழியில் செல்லவில்லை, நான் உண்மையில்தான் காதல் கொண்டிருக்கின்றேன் என்று இவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இவன் சொல்கின்றான், என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு நான் சென்று விடுகின்றேன் என்று. அப்போது இவள் நினைக்கின்றாள், இவன் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டாலும் பிரிந்து விடுவான், அந்த பிரிவுத்துயரை தாங்க முடியாது, என் கணவனை என் மகனை பிரிந்திருக்கும் பிரிவுத்துயரை தாங்க முடியாது. ஆகவே அவன் ஊழலை தவிர்த்து மீண்டும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? எடுத்தவுடன் என்ன நடக்குது? பிரிவு. அதுக்காண்டி நான் ஆண்களுக்கு சார்பாக கதைக்கிறேன் என்றோ அல்லது பெண்களை தாட்டி கதைக்கின்றேன் என்றோ இல்லை. இப்ப நீங்கள் இதுக்கு எப்படி நீங்கள் திருமணத்துக்கு முதல் வாழ கற்றுக் கொடுப்பீங்கள்? அப்ப வாழ்க்கையில இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை. அப்ப அந்த சூழ்நிலையில தான் கணவன் மனைவி நின்று நிதானித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க வேண்டும். இப்படி ஒரு தலைவன் வண்டப்பாத்துக்கு இருக்கான், பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என்ற பாடலே இந்த தன் மனைவியின் இயற்கையான அந்த கூந்தல்ல இயற்கையான வாசம் உடையதா அல்லது அது செயற்கையாண்டு நீ போற அந்த பூக்களை வைத்துக் கொண்டு சொல்லு கேட்கிறான். அப்ப இப்படி எப்படி புகழ்கின்றான். இப்படி இது இன்றைய வாழ்க்கையில இந்த புரிந்துணர்வோட வரையக்கதான் அங்க சாத்தியமாகும். அல்லது நீங்க சொல்றது போல இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. அங்க அவர்களுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த நெருக்கம் அதிகரிக்கும் போது அவர்கள் அந்த அன்பு பாசம் அந்த புரிதலோட அவர்களுடைய இயல்பாக எல்லா தன்மையும் பங்களிகளை மாத்தி வரணும். ஏனென்றால் இந்த கூட இலக்கியத்தை எடுக்குவோம், ஆனா கூட யதார்த்தத்துக்கு எவ்வளவு பிரச்சனை. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் தொட்டிட்டு கூட இப்ப உண்மையிலதான் என்னடா நாங்கள் சொன்ன மாதிரி தியரி இல்லப்பா, தியரிய பட்டு செய்கிறாங்க. கல்யாணத்துல இறங்கினா பிறகு தெரியும் கணக்கு பிரச்சனை. கல்யாணம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும், இறங்கினா பிறகுதான் தெரியும்டா இவ்வளவு ஆழ மாடாண்டு. நாங்க கொஞ்சம் மட்டும் நினைச்சோம் அது பெரிய ஆறாகடா போக எங்களுக்கு கிடைக்காம கிடக்கு. சாயுதப்பணும் அதை சில நேரமாவியல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இப்பத்தி ஆட்கள் இல்ல பட்டு பிறகு என்ன வாசல் பட்டு வர்றாங்கல நான் படுக்கிற மட்டும் பண்றோம். அங்க கத்திரிக்காய் கொண்டாடுவான், முருங்கைக்காய் கொண்டாடுவான். இப்ப என்னன்னா கணவனும் மனைவியும் அது இடைவெளி வரக்கூடாது. உங்களுக்குள்ள பாசம் இன்னொருத்தன் வந்து லவ்வ சொல்றாளா? இன்றைக்கு பார்த்தேன் இந்த தமிழ் கொடியில சொல்றா எந்த மனைவிய மருமகனை கட்டி கொடுத்துரு. உண்மையான நடந்த கதை. மருமகன் மகள் செத்து போயிட்டாவான். இவ கள்ளம் அவருக்குள்ள காதல் இருக்குன்னு நினைச்சது கண்ணும் கையும் களவுமா பிடிச்சான். அப்ப அதை சொல்றா அப்படி ஒரு காதல். நான் இது காதல் ஒன்று கேட்டேன். அப்படி உண்ட புருஷன் ரெண்டு பக்கம் கல்யாண கணவனுக்கும் அந்த இடவெளிக்கு இன்னொருத்தி வர்றதுக்கு விடக்கூடாது, மனைவிக்கு இன்னொருத்தி லவ் சொல்ற அளவுக்கு விடக்கூடாது. இப்ப ரொம்ப பயமா கிடக்கு வாழ்க்கை அங்கல. அப்ப எல்லாரும் கவனமா இருங்கோ. இப்ப பிள்ளைகளை பாக்குறோமோ இல்லவோ கணவன் கல்யாணம் கட்டின வேலைதான் கல்யாணம் கட்டினது பிரச்சனையா கிடக்குது. அப்ப நாங்கள் அந்த வாழ்க்கை முறையில கத்திரிக்காய் கொண்டாடுறவன கேட்டுக்கு வழியில வையுங்கோ. அவனை கட்டில கொண்டுருங்க. அப்ப வெரைட்டி இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க வடிவா இருக்கிறீங்க எங்க கத்திரிக்காய் கொண்டாடுறோம் இப்படி கதைச்சுதான் பாடுறது. அப்ப நாங்களும் அதுகள வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு மக்களுக்கு கட்டுறோம். ஓகே சொல்லிக்கொண்டு மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, சொல்லுங்க மட்டுமில்ல திருமணத்துக்கு பின்பு துஷ்பிரயோகங்கள் நடக்குது. ரெண்டு பேர் பார்ட்னர் கணவன் மனைவியா இணைந்து கொள்ளாரால் உண்மையா கணவன் மனைவி சேர்ந்து வருவது வந்து திருமணத்துக்கு பின் ஒரு அழகான வாழ்க்கை பயணத்தை. இன்றைய காலத்துல அப்படி இல்லை. தேவையொன்றை நிவர்த்தி செய்வதற்காக செய்கிறார்கள். ஒரு பெண்ணை மாதிரி திருமணம் செய்யணும்னு சொன்னால் சிட்டிசனுக்காக பண்ணுவார்கள், அல்லது அவர் நிறைய பணம் இருந்த அந்த பண தேவைக்காக செய்வார்கள், அது உடலியல் தேவைக்காக செய்வார்கள், உள தேவைக்காக செய்வார்கள். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நீங்கள் இப்ப முன்னே அப்படி செய்திருக்கலாம். உங்களோட ஜெனரேஷன் கொஞ்சம்
அப்படி அப்படி அண்மையில நான் பார்த்தேன், கொஞ்சம் பேரை பார்த்தேன். அவருடைய கணவன் அவர்கள் உழைக்கிற அவ்வளவு 1% தவறாமல் அவ்வளவு கணக்கும் அந்த மனைவிக்கு காட்டணும். எது அவ்வளவு கவனமாக இருப்பார்கள். அது வந்து பைனான்சியல் அபியூஸ் சொல்றது, துஷ்பிரயோகம், ஒரு ஆளை யூஸ் பண்றதுன்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த எல்லா வகையிலும் அப்படி நடந்து கொள்றது அது வந்து உண்மையான குடும்பத்துக்கு அழகான குடும்பம் அமைய வேணும்னு சொன்னா அந்த அன்புதான் அன்புதான் இருக்க வேணும். எல்லாம் சமநிலையாக இருக்க வேணும். எமோஷனலா இருக்கணும், மென்டலி இருக்கணும், சைக்காலஜி இருக்கணும், சமூகத்துக்குள்ள இருக்கணும். சிலர் சமூகத்துக்கு ஒதுக்கி வச்சு விடுவார்கள். திருமணத்துக்கு பின்பு இந்த குடும்பம் கூடாதுன்னு ஒன்றுக்கும் சேர்க்காதவர்கள், தனியா இருக்கிற எல்லாமே இங்க நடக்கிறது. அதெல்லாம் வந்து திருமணத்துக்கு பின் அதுல இருந்து வெல்றதுக்கு திருமணத்துக்கு பின் நாங்கள் வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையா இருக்கிறது. அதாவது திருமணத்துக்கு பின்னும் கணவன் மனைவி சில ஏதோ ஒரு பிரச்சனையால ரெண்டு பேரும் ஒன்றாக வாழறார். தனியா இருப்பார்கள், தனியா சமைப்பார்கள், தனியா ஷாப்பிங் செய்வார்கள். அந்த பிள்ளை அவர்கள் பிரிந்திருந்தாலும் வீட்டுக்குள்ளே கதைக்காம இருப்பார்கள் நீண்ட காலத்துக்கு. ஏனென்றால் அவர்கள் பிரிந்துட்டார்கள், அது விவாகரத்து எடுத்திருப்பார்கள், ஒரே வீட்டுக்கு வாழுவார்கள். ஏனென்றால் இந்த குழந்தையின் எதிர்காலம் கருதி என்று சொல்லி வாழ்கிறார்கள். சமூக பேருக்கு இது நடந்து கொண்டிருக்கிற வெளியில எப்படி வாழ்ற அவர்கள் அதை வாழ கற்றுக்கொள்றார்கள். நீ நான் உன்னுடைய இதுல தொட்டையில உன்னுடைய எனக்கு இந்த வேலை, என்னுடைய உனக்கு இந்த வேலை என்று சொல்லி சரியா இருந்தவொன்னு பிள்ளைக்காக கவனத்தை செலுத்துகிறாரு. இவ்வாறெல்லாம் திருமணத்துக்கு பின் வாழ கற்றுக்கொள்ளுகிறாரு. உண்மைதான். இதுலயும் கொஞ்சம் நீட்டணும். என்னன்னா சில ஆண்களுக்கு வந்து அந்த முழு காசும் அப்படியே கொடுக்கணும். அப்படி விடாது. எங்க பிள்ளை அவ உழைச்சா அவடையும் ஃப்ரீயா விடுங்க. அவ டைம் ஒரு 200 ரூபா 300 ரூபா வந்தா என்ன, இன்னும் இருந்தா என்ன, உங்களுக்கு தானே என்ன வேண்ட போறா. அப்ப இந்த சில ஆண்கள் என்னடா அப்படி அந்த உங்களுக்கு ஆண் ஆதிக்கம் சில பேருடைய இருக்கு. அத மாதிரி பெண் ஆதிக்கமும் அப்படி இருக்கும். தேங்கொண்டது என்னட்டதா எனக்கு எல்லாம் தெரிய வேணும். அப்ப இவ்வாறு 2 பேருக்கும் இடையில எல்லாம் தெரிய வேணும். ஆனா சில பேரோட ஒரு இடத்துல பார்த்து ஒரு இடத்துல போய் சரியான பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இது எந்த வீடு, இது எந்த சொத்துன்றது அந்த ஆள் வழியில நிக்குது அந்த கணக்கு. அப்ப அப்படியும் கணக்கு பெண்கள்லாம் இங்க செய்யணும். அப்படி என்னடா அந்த பெண்கள் சரியா செய்யணும். என்னடா ஆண்கள் குறைவு, பெண்கள் இன்றைக்கு என்னடா வீட்டை கணவனுக்குள்ள மோகேஷ் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் மணி வந்து உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் ஆட்டமும் அவன் அதிகாரமும் இப்படி செய்யாதீங்க பெண்கள். ஏனென்றால் அது நல்லம் இல்லை. அப்ப நீங்கள் வந்து இந்த பொருளாதார ரீதியிலையும் பிள்ளை உங்களுக்கு கணவன் மனைவி உங்களோட பிள்ளை எப்படி நேசமா இருக்குமோ அது மாதிரி அந்த பிள்ளை ஒரு செல்வந்த வீட்டுல இருந்து வந்த பிள்ளையா இருக்கும், ஏழ்மை வீட்டுல வந்த பிள்ளையா இருக்கும். ஏழ்மை வீட்டுல வந்தா அந்த பிள்ளைக்கு ஆசையா இருக்கும், அதுக்கும் தண்டை வாழ்ல செலவழிக்க விருப்பம் என்ன. அல்லது இப்ப பணக்கார வீட்டுல வந்து அது பணக்கார செல்வத்தோட இருந்த பிள்ளை ஒன்றுக்கும் கொடுக்காம எல்லாத்துக்கும் பில் எழுதி கூட அந்த அதெல்லாம் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. சந்திரிகா சொன்ன மாதிரி வாழ கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. சந்தோஷமான வாழ்க்கை காசை கொண்டு போய் என்ன செய்யறது. நீங்களும் ஜாத போறீங்க, அவளும் ஜாத போறோம், எல்லாரும் ஜாதம் போறோம். விடுங்கோ. அப்ப வாழ அதுக்கு பிறகுதான் அதை கற்றுக்கணும். நன்றி சந்திரிகா. கொஞ்சம் நீட்ட வேண்டிய இருந்தது. ஓகே, எங்க சொல்லுங்க. அடுத்தது இந்திரவேல் வேற எந்த வழியில எல்லாம் ஆண்களுக்கு நிறைய குடும்பம் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு தனியா சொல்லுங்க. மீண்டும் வணக்கம். வேற என்ன இப்ப என்னன்னு சொன்னால் வாழ்க்கை என்பது ஒரு பொற்காலம். இந்த நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை தான் எங்களுடைய ஒரு பொற்காலமாக. ஆகவே இதை நீங்கள் சீரழிக்காதீர்கள். இதுக்கு நீங்கள் ஆயத்தம் செய்து வேற எப்படி நீங்கள் முன்னே செய்யலாம். கட்டாய தேவை உங்களுக்கு இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போவோமா இருந்தால் ஒரு காசு பைய விட்டுட்டு போய் அங்க நாங்கள் பார்த்து கொண்டு வர முடியுமே ஒழிய வாங்கி கொண்டு வர முடியாது. ஆகவே நீங்கள் முதல் வாழ்க்கைக்குள்ள முதல் நீங்கள் உங்களுடைய பூமுலாக்களை நீங்கள் கொண்டு போவோம். அதாவது எப்படியான பூமுலால போனாதான் மனசு இப்படி வரும், இப்படியான இதுல போனாதான் ஹஸ்பண்ட் வருவார் என்றதை நீங்கள் விளங்கி கொண்டால் தான் அந்த பூமுலாவை நீங்க போட முடியும். நீங்கள் மாறி பூமுலா போட்டுட்டு சண்டை வேற தங்கச்சி மேல 2 பேரும் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஆகவே உதாரணமான ஒரு கதை ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த குழந்தைகள் அந்த குடும்ப பிரச்சனைகளை சொன்னீர்கள். இந்த மகாபாரத யுத்தத்திலே அருமையான ஒரு கதை. கடைசி நேரம் கண்ணன் குந்தி தேவியின் மடியிலே கிடக்கும் போது குந்தி தேவி அழுகின்ற போது தர்மனின் வேதனை கடல் கடந்த வேதனையில அவன் புலர்றான். என்னுடைய அண்ணனை
நானே கொண்டு விட்டேன் என்று அரிக்கிறனும் தருமனும் குலவிட்டான். அந்த நேரம் தருமன் போட்ட பெரிய சபதம், பெரிய ஒரு சாபம், இந்த உலகிலே எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த களவு செய்தாலும் உடனே பிடிபடும், உடனே எப்படியாவது பிடிபடும் இந்த சபதம். இதை நாங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ற எந்த பொம்பிலும் அது நம்பிக்கையை நாங்கள் அதை கற்றி இருந்திருந்தால் தவறு செய்ய மாட்டார்கள். சபதம் போட ஆண்களுக்கு சபதம் போட எனக்கு தெரியாது. ஐந்து கட்டத்துல சொல்லுவோம். இப்ப என்னோட சொன்னால் இந்த பெண்களுக்கு ஒரு சத்தியான ஒரு அறிவை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் படிச்சிருந்தால், திருமணத்துக்கு மேல நீங்கள் படிச்சிருந்தால் உங்களோட களவுகள், உங்களுடைய சூதுவாதங்கள் நிச்சயமா. ஆனா உண்மையா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தவறுகளும் பிடிபடும், அம்பலமா வருது. உண்மைதான். பெண்கள் இல்ல, ஆண்களும் தான். சபதம் போட்டிருக்கலாம், சில நேரம் 2 இருக்கும் போட்டிருப்பாரு, எங்களுக்கு தெரியுமா? பிடிபடாம இருக்குன்னு பாருங்க. ஊர்ல எல்லாம் தான் கொஞ்ச நாளைக்கு தவிர போக முடியும். எல்லாம் பிடிபடுது. அதான் நீங்க முதல்ல படிங்க. படிச்சா நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. வாழ்க்கை என்பது அரண் நெறி, அரண் நிறப்பட்டது இல்வாழ்க்கை, அதுவும் பழி இல்லாத அன்று. ஆகவே நீங்கள் மற்றவர்கள் பழி வராத மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அறமா கொண்டு போகணும்னு சொன்னால், முதல் உங்களுடைய தியரிகள், அதாவது உங்களுடைய சூத்திரங்களை நீங்கள் வடிவா பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் படியுங்க. வெள்ள நழும்பி. உண்மைதான், நன்றி. உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழவும் கற்றுக்கொள்ளவும் காலம் எழுந்து இத வாழ படிகளோடும். சில நேரம் பாய மூட வேணும், சில நேரம் பாய திறக்க வேணும், நடுக திறக்காம. எங்களுடைய நிதிக்காக எவ்வளவு பாடுபடுறதை நீங்கள் நாங்கள் பார்க்கணும். நிதியை நாங்கள் சேரிக்கணும். முதல் கட்டமா வாழ்க்கைக்கு மேல் போகும்போது இவ்வளவு நிதி கூடாத நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் கொண்டு போகும்போது நாங்கள் முதல் கற்றுக்கொள்ளும். நன்றி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எந்த துன்பம் இது வென்றால் வாழ்க்கைக்கு மேல் போகும்போது எங்களுடைய முதுகெலும்பு சொல்றீங்களா? எதுக்கும் கற்றுக்கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை என்ன கல்யாணம் முடிக்க புள்ள வசந்தி சொல்றது. கல்யாணம் முடிக்க இந்த நாங்கள் பாக்குறது அவர் நல்ல ஹை காஸ்டா வெள்ளாளரா, ஒருத்தரும் தங்களோட சாதிகளை சொல்லி அவராதா எந்த சமயமா அவன் எஜுகேட்டடா, இன்ஜினியரா, டாக்டரான்னு பாக்குறது. இவன் நல்ல குடும்பத்துல மன்னிப்பானா, விட்டு கொடுப்பானா, நேசமா இருப்பானா, மறப்பானா என்று நாங்கள் பார்த்து பெண்ணும் கொடுக்குறேன், ஆணையம் வளர்க்குறீங்க மாதிரி அவசரம். நடுவர் அவர்களே, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வராது. அந்த காலத்துல பெற்றார் தான் எங்களுக்குரிய பார்ட்னரை பார்த்து அவர்கள் பெற்றார்கள் எல்லாம் சேர்ந்து நிர்ணயிக்கிறார்கள். அதனால அந்த சாதி, கோடு, நிறம், நாடு, நகரம் எல்லாத்தையும் பாக்குறேன். இப்ப அப்படி இல்ல. சந்திரிகா இப்பயும் பேசுற கல்யாணங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னு அது நாங்க பேசக்க விடுவோமா? இத நாங்க கூட்டிக்கணும் தான் என்னங்கிறது. கூட்டி கண்டராட்டா நாங்கெல்லாம் கூட்டி கண்டறோம் போய் இந்த லிஸ்டோட போய் வர வேணும். ஆனா வாழக்கூடிய ஆளோண்டு பார்த்து நாங்கள் இன்னைக்கு இருக்கிற சந்ததி செய்யணும். அதோட இதையும் பெட் பண்ணும்போது அதை குறைச்சு இது இந்த பாட கேட்கிற முறைகளை இந்திர வருஷத்து மாதிரி கால் மேல பாடுவோம். நடுவர் அவர்களே, இப்ப எங்களுக்கு எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இந்த திருமணங்களை செய்து வைத்தார்கள். என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் தங்களுடைய அப்பா, அம்மா, சித்தப்பா, மாமா, மாமி என்று பெரியவர்கள் எல்லாம் கூடி திருமணம் தான். அவர்கள் இலங்கையில இருந்தபடி இங்க வந்தோடனே கொடியா கஷ்டப்படுறார்கள். அந்த வாழ்க்கையை கொண்டு போவாங்க. யாரோ ஒருத்தனை குழந்தை எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு தந்திருக்கிறாங்களே அண்ணீரோட சொல்லுகிறார்களே, என்ன நன்றி சொல்லுகின்றா. எனக்கு யாரண்டே தெரியாது, எனக்கே தெரியாதவனை கொண்டு முத்தம் கொடுவர்கள் சொல்லி அந்த கண்ணீர் வருகுது. என்ன வேதனை மறக்கவே எனக்கு முடியுது இல்ல. சரிங்க, அப்படித்தான். எனக்கு வேண்டிய எந்த ஃப்ரெண்ட் அன்றைக்கு சொன்னா அவள் கல்யாணம் முடிச்சோன்னா அவளுக்கு தெரியும் கிட்ட வாராரு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன சொன்னா, நாங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு திட்டத்தையும் ஒரு நாங்கள் ஒரு முக்கிய ஒரு நோக்கத்தை நாங்கள் அடைய வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக
எங்களுடைய முழு முயற்சியோட எங்களுடைய ஒழுக்கம் அங்கே செயல்படும். ஒழுங்கா இருந்தால் எங்கேயும் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா வர மாட்டீங்க. ஒழுக்கம் ஒழுக்கம் வந்து உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கற்றவின் அதற்கு நிற்கணும். அதை விட்டுட்டு அங்கே போக கூடாது. படித்தது பிறகுதான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். எது செய்தாலும் வாழ்க்கையில ஒழுக்கம் வேணும். சொன்னா நீங்க எப்படியும் வாழலாம் போட்டு போய் வாழ்க்கை மாதிரி வாழாதீங்க. இப்படித்தான் வாழணும். கருத்துக்களை கேட்டா எனக்கு சிரிப்பா வருது. என்ன அழகிறத சொல்லுங்க. இந்த ஒண்ணு நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் என்னத்தான் திருமணத்துக்கு முதல் வாழ கற்றுக் கொடுத்து அனுப்பினாலும் நீங்க கற்றுக் கொடுக்கறதுல நீங்க 1000 விடயத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பினாலும் 1001வது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நீங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு அங்க நிதானித்து தீர்வெடுக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில தான் அந்த கணவன் மனைவி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விடயம் சொன்னீர்கள், பெண்கள் பற்றி சொன்னீர்கள். அண்மையில ஒரு விடயம் கேள்விப்பட்டேன். தமிழ் தான், தமிழ் என்றால் நான் தமிழ், நீங்கள் தமிழ், பல நாடுகள்ல வாழ்கின்றவர்கள் தமிழ். அப்ப ஏதோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி என்றால் நான் எடுத்துக்கொள்கின்றேன். 130 குழந்தைகள் எப்படி, அதாவது நோய்வாய்ப்பட்டவர்களாக கேன்சர் போன்ற பல நோய்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 80 விதமான தந்தைமார் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் பிள்ளை இப்படி நோயாக பிறந்ததுக்கு தாய்தான் காரணம் என்ற ஒரு எண்ணப்பாடு விளங்குதானே. அப்ப இங்க வந்து ஆணுக்குத்தான் கல்வியை கொடுக்கணும், பெண்ணுக்குத்தான் கல்வி. ஆகவே நீங்கள் கற்றுக் கொடுப்பதா, திருமணத்துக்கான கல்வியை கற்றுக் கொடுப்பதானால் திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் கற்றுக் கொடுக்கப்படாதுங்க. ஆகவே இப்ப இந்த நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் மெனட் சொன்ன மாதிரி கடந்த ஒரு கருத்தாடு காலத்துல எனக்கு அப்படியே பசுமரத்து ஒரு பச்சை மரத்துல ஆணியை எப்படி வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளை, இளம் வயது பிள்ளை சொன்ன கருத்து எனக்கு நன்னடத சொல்வது உண்டு என்னுடைய தோழிகளுக்கு. இந்த கருத்தை ஒழுக்கம் என்றீங்க. என்ன ஒழுக்கம்? மற்றவரை மதிக்க தெரியாது, பெற்றோரை மதிக்க தெரியாது, என்ன கற்பையா கொண்டு ஒழுக்கத்துக்கு வைக்கிறீங்க? அது இல்ல, கற்பனைப்படுவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர். ஆகவே ஒழுக்கம் என்றது கற்ப அல்ல. ஒழுக்கம் கற்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒழுக்கம் கற்பம் தான். ஆனா இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளிட்ட களவெடுக்காத, பொய் சொல்லாத எட்டு சொல்லி நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் குறைஞ்சு போச்சு பிள்ளைகளுக்கு. இல்ல பொய் சொல்லு, அப்பதான் நான் வாழலாம். அப்ப இப்ப நாங்க அதுகள் எல்லாம் குறைஞ்சு படிக்கா பிள்ளைகள் அடிக்கும் குடிக்கும் மதத்துக்கும் இருக்குதுகள். அங்கால சண்டை வந்தா இங்க தொடாத போலீஸுக்கு வேற இந்த நாட்டுல அது வேற தொட்டாத பேர் சாட்சிக்கு போகணும். ஆனா நாளைக்கு நாங்கள் விழுந்து நடக்க விழுந்துவா தொடாத என்று சொன்ன மாதிரி எங்களை இன்னொருத்தரும் தொடாம ஆட்டுங்க. அப்ப நாங்கள் இந்த ஒழுக்கத்தை நாங்கள் சரி. இப்ப அடுத்த அணிக்கு படிப்போம். அடுத்த அணிக்கு ஒரு விடயம், நிறைய படித்தவர்கள் தான் வாழ்க்கை இலக்கியங்களோடாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கை பற்றி இருந்தாலும் சரி, ஏதோ நிறைய படித்தவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகின்றார்கள். அப்படின்னு சொல்லி நிறைய படிக்கிறேன் பிரச்சனை சமாளிச்சு கொண்டு போகணும். மூளையை படிப்பிற்கு செலவழிக்காதவர்கள், எந்த விதமான இந்த இதுகளுக்கும் போகாதவர்கள் வாழ்க்கையை நல்லா கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே அந்த குடும்பத்துல சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு அவர்களோட குணங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகுகிறார்கள். என்னண்டா இப்ப நான் யோசிக்கிறேன், ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த கெட்டித்தனமா இதை தீர்க்கக்கூடிய ஆளோ அந்த ஆள் விட்டு கொடுத்து அதை செய்யலாம். ஆனா சில நேரம் அந்த ஆள் விட்டு கொடுத்தாலும் இந்த ஆள் விட்டு போறணுண்டே நிக்கும். கஷ்டம் தான். அப்ப என்னென்றால் யார் அந்த அதை ஹேண்டில் பண்ண தெரியுதோ, பக்குவமா தெரியுதோ அந்த ஆள் தான் பக்குவமா செய்யணும். ஆனா அது கூட பலருக்கு பிழைச்சு போச்சு.
நேரம் வந்துட்டு. உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? திருமணத்துக்கு பிறகு கணவன் குரட்டை விடுகிறார் என்று விவாதத்தானவர்கள் இருக்கிறார்கள். தெரியும் படத்துல மாதிரி உண்மைதான் உண்மைதான். நான் அப்ப என்ன செய்யறேன் அப்படி கணவன் உண்ணும் உணவு முறை கணவன் சொல்லி கொடுத்து சரியாக உண்ணுற பழக்கம் மற்றவர்களுக்கு உங்களுக்கு இல்லை, நாகரிகமற்ற முறை நடந்து கொண்டார் என்று விவாதத்தானவர்கள் இருக்கிறார்கள். சாப்பிடணும் மில்லு மாசி போடும் வாயை முடி சாப்பிடணும் சொல்வதை போல. சரி இப்ப இப்ப அடுத்த சரி அடுத்த நாளைக்கு இப்ப கதைப்பட்டது அடுத்த தலைப்புல இருந்து பார்த்தால் இப்ப உடனே அங்கால பாயணும். அது என்ன அதான் மனம் படிச்சு போட நீங்கள் வாசிப்பு ஈடுபாடோ அல்லது எழுத்து ஈடுபாடோ ஏதோ இலக்கியங்கள்ல ஈடுபாடுடையவர்களா இருந்தால் அதுகளே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து பார்க்கலாம். நீங்க படிக்கிற அதாவது திருமணத்துக்கு முதலே நிறைய விடயங்களை படிப்பீங்க. அப்ப அதை நீங்கள் ஒரு தேர்வுக்காக படிக்கிறதாக இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு அத முன்வைப்பதற்காக இல்லாமல் உங்களோட வாழ்க்கையோட சில விட்டை கொண்டு வந்து இணைத்து பாருங்கள். எதிர்காலத்துக்கு எப்படி இதண்டலாம், எங்களோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ற அங்க ஒரு கணக்கு தீர்வு காண்ற மாதிரி அதை நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு அது பயன்படும் என்று. அதாவது என்ன ஒரு விடயத்தை நீங்க கற்றீங்கன்னு சொன்னால் அது பசுமர தாணி போல உங்களோட இதுல இருக்கும், அந்த தேர்வெழுதுறதோட நிக்காம. அப்ப அது வாழ்க்கைக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கின்றீர்கள் என்றால் அது ஒரு காலத்துல உங்களுக்கு உதவும் வாழ்க்கைக்கு. என்ன சரி சரி அடுத்த சந்திரிகா அடுத்த திருமணத்துக்கு முன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுல நான் ஒரு குடும்பத்தை உதாரணமாக சொல்றேன். ஒரு குடும்பத்துல 5 ஆண் பிள்ளைகள், அவர்கள் பாடசாலை போக இல்லையா, திருமணம் ஆகி விட்டார்கள். அங்கே வந்த மனைவியினர்கள் எல்லாரும் படித்தவர்களாம், அதனால அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்களாம். ஆகவே திருமணத்துக்கு முதலே நீங்கள் படித்து பொதுவான அறிவுகளை சேர்த்து வச்சிருந்தால் நீங்கள் பின்னுக்கு ஏமாற்றப்பட மாட்டீர்கள். இது நடக்காது, துஷ்பிரயோகங்கள் நடக்காது. நாங்க நல்ல வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு முன்னுக்கே அத்திவாரம் சூப்பராக வைக்க வேணும் என்று சொல்லி கொண்டு விட வருகிறேன். இந்திரவேல் உங்களோட அடுத்தணிக்காக பேச முடியும். உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்தும் மக்களுடைய அறிவு வளராம இருக்கிற படியினா, அதாவது இப்போ காட்டுவாசி குடங்கள் இருக்கிற படியினா இவர்கள் நிச்சயமாக என்னடா தாகத்தான் செய்யும். அது வங்கி வந்ததுண்டா வங்கி வந்தாலும் இவர்கள் நிச்சயமாக போய் அடிபட்டுத்தான் அனுப்பப்பட வேண்டும். நன்றி நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள். உண்மைதான். என்னென்றாலும் கணவன் சைட்டுக்கு போனால் ஐயோவன் பொண்டாட்டிதாசன் பொம்பளை பிறந்துறான் பொம்பளை பின்னதுன்றான் அங்க ஒரு பிரச்சனை. அப்ப இங்கால போனா இங்க ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாமல் ஒரு சமநிலையா கல்யாணம் முடிச்ச பிறகு மனைவி மட்டுமண்டு இருங்கோ, உறவுகளை தொட்டு தொட்டு பாருங்கோ, அவரையில கட்டி வச்சிருக்க தொட்டு கட்டுறாங்க. உண்மைதான். அதோட இந்த என்னடா நான் யோசிக்கிறதுனா இந்த சூழல்களும் தாக்கம் தான். நீங்க வந்து சூழல்ண்டா ஒரு கணவன் மனைவி இன்றைக்கு அவைகள் சின்ன பிரச்சனை பாருது, அப்படி அதுகளும் இந்த தாக்கம் தெரிவிக்கப்படும். ஊடகங்களால இலங்கையிலும் இந்த தாக்கம் சூழல் இருந்தாலும் குறிப்பாக நாங்கள் வளர்ப்பு முறையத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு சின்ன இப்ப ஒரு பின்னி எடுத்து வை, இதை எடுத்து வை, இதை எடுத்து வச்சுன்னு சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கணும். அவைகள் ஒரு பொக்கெட் மணிக்காக கொடுக்குறேன். ஏனென்றா அவைகள் வாழ கேட்க நாங்கள் ஒரு வேலையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைகள். அப்ப அதுகள் அது பிள்ளை ஒரு வேலையை செய்யறதுக்கும் அத ஒரு பொக்கெட் மணி இப்படி வேலை செய்தா தான் கிடைக்கும் மாதிரி சின்னலையே நாங்கள் பழக்கணும். அதை நாங்கள் பழக்கவும். திருமணத்துக்கு பின்பும் நாங்க கல்யாணம் முடிச்ச உடனே என்ன செய்யறது, இந்த ஆண் வீட்டுக்காரர் ஒரு பக்க பிரச்சனை, பெண் வீட்டுக்காரர் இன்னொரு பிரச்சனை. அப்ப அதுகள் வாழ்றது பிரச்சனை இல்ல, அவன் ஈகோ இங்க வந்து கொட்டி விடுறான் நடுவுக்கு. அவை ஒரு பக்கம் போன் பண்ணி சொல்றோம், இவைய ஒரு பக்கம் சொன்னா இதுகள் இங்க வந்து புதுசு தங்களை அடையாளம் கண்டு தாங்கள் மன்னிக்கோணும் மறக்கோணும் விட்டு கொடுக்க வேணும். அதை சமை நீ அரவாசியை சமை நான் அரவாசியை சமைக்கிறேன், நீ வேலைக்கு போனா ஒரு டைம் எடுத்துப்பா, நான் வேலைக்கு ஒரு டைம் எடுத்துப்பேன், பிள்ளைகளை ஒரு நேரத்துல சந்திப்பான், ஒரு நேரத்துல ஒரு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஹாலிடே போவோம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க அந்த நேரத்துல நாங்கள் முதல் படிப்பிக்க வேணும். ஆனா பின்தென்றால் நாங்கள் பிராக்டிகலா அதை செய்ய வேண்டும். மற்றது வந்து நாங்கள் வந்து என்னென்றால் இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னாலே நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ண வேணும். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நாங்கள் போறது அதை பிளான் பண்ணணும். இப்ப திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த மன்னிக்கிறது
இதுகளை நாங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லிக் கொடுக்கணும். யாரோடையும் சண்டை பிடிச்ச சொல்லி சொல்றாங்க திருமணத்துக்கு முதல் சொல்லி கொடுக்கணும். அப்ப சொல்லி வரையக்க திருமணத்துக்கு பின்பும் அவைகளை அந்த சொல்ற பழக்கத்தை வச்சு கொள்ளணும். நெடுகலும் சொல்லி ஒரு ஆள் திருப்பி பிள்ளை செய்தா நீங்களை விட விட்டு வாங்குவோம்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துக்கு உங்களை நிரூபிச்சு கொண்டு இருக்கிறத விட மனதோட போராடி அவரோட விட்டு விலகணும். சிலதுகளை மனதோட போராடி அவர்களை விட்டு விலகினாதான் எங்களுக்கு நல்ல. மற்றது திருமணத்துக்கு முன்பு நாங்கள் அந்த பிள்ளைகளை என்னென்றால் தனித்தனியா நாங்கள் விடாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி வளருவோம். பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி ஒரு நாளும் வளர்க்கக்கூடாது. நாங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி பிள்ளைகள் ரோபோன்னு நினைக்கிங்க. பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், கட்டாயம் பிரச்சனை வரும் என்று நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வரும் என்று சொல்லி நாங்கள் சொல்லி ஒரு கிளீனிங் நீங்களும் கிளீனிங் செய்யுங்க, நாங்களும் கிளீனிங் செய்வோம். 2 பேரும் நேசமா இருக்கணும். நீங்க சொல்லாதது மற்றது கதையுங்க, மனம் விட்டு கதையுங்க. ஒரு ஆள் கதைச்சால் மற்ற ஆள் கதைகள், மற்ற ஆள் கதைச்சா இந்த ஆள் கதைக்கிறேன். நடுவில் பிள்ளைகளும் பாவம், உங்களோட வாழ்க்கையும் பாவம். அதிகமான பெற்றோர்கள் முந்தியத்துக்கு டிவோர்ஸுகள் விவகாரத்தை எல்லாம் இல்ல அனுசரிச்சு போற விட ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கட குடும்பங்கள். மற்றது இப்ப ஒழுக்கம் கணவன் மனைவி இங்கால அங்கால கல்யாணம் முடிச்சார்கள் இப்படி அந்த பிரச்சனைகள் தனியா. நீங்கள் இது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த புள்ள வெற்றி கொள்றது மட்டும் இல்ல, நல்ல நேசமா இருக்கிறானா, விட்டு கொடுக்குறானா, புரிந்து கொள்றானா என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளை கொடுப்போம். இந்த பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாத அளக்கான பிள்ளைகள் மன உளைச்சல விட்டுட்டு போறாங்களோ. அப்ப நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். முந்தி உள்ள நாங்கள் ஓரளவுக்கு செய்தாலும் அதை நாங்கள் எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, மற்றது எங்கட கல்யாணத்துக்கு முன்னா படிப்பிக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு எத்தனை பேர் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறோம். 2 பேரும் கதைக்கணுமா, விட்டு கொடுக்கணுமா, மன்னிக்கணுமா, மறக்கணுமா, ஒற்றுமை பெறதாண்டு நாங்கள் பாக்குறோம். அதுகளை இந்த ஆன்மீக நிறுவனங்களும் பாருங்க சொல்லிக்கொண்டு சில இடங்கள்ல நாங்களும் மௌனமா இருக்கணும், சில இடத்துல ஆண்களும் மௌனமா இருக்கணும், மாமி மச்சான் மாதிரி விட்டு விலக வேணும். நான் இந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேணும். உங்களோட கல்யாணம் முடிச்ச அப்புறம் காசு வேண்டதை மட்டும் நினைக்காமல் வாழ்க்கை முறையை உங்களோட பிள்ளைகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு சொல்லிக்கொண்டு சில நேரம் மௌனம் வெல்லும் இல்லை கொல்லும் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு திரைகள்ல வச்சு கிடக்குது. நீங்களும் இதுகளை உணர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்க. தனிய காசு சீதனம் சாதி சமயத்தோட அது கொஞ்சம் நினைச்சுக்கொண்டு வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் உங்களோட பிள்ளைகளை வாழ வைப்போம் என்று கொண்டு எங்களோட வாழ்க்கை முறையில தான் அவைகளை இருக்குமென்னு சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் சொல்லிக்கொண்டு வீட்டு திரை கிடக்கு நீங்களே முடிவெடுத்து உங்களோட பிள்ளைகளை வளவுங்கோ. ஒவ்வொருவரும் ஒழுக்கமாயிருங்கோ. காதல் இல்லை, கல்யாணம் முடிச்ச பிறகு இடவழிக்க விடாதீங்க. பித்து பிடிச்சிருக்கு காதல் என்று சொல்லக்கூடாது. இதை இல்லாம பண்ணி நீங்களே தீர்த்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இந்த அன்பான ஒதிப்பூக்கள் பேச்சாளர் வசந்தி விவேகானந்தம் என்ற ரத்தினம் சிவச்சந்திரிகா சுத்தமணி யசோதா கருத்து வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் வாழ்த்தும் சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கொண்டு சொல்றேன். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். மீண்டும் அடுத்த வாரம் லண்டன் நேரம் 8:30, ஐரோப்பிய நேரம் 9:30 உங்களை சந்திப்பதை விடைபெறுவர் பிரேஸ் மரியாதை. Be happy, keep smiling. Recording stopped.